நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம்னா, இது வந்து முடக்கத்தான் கீரை. அதாவது ஒரு மனிதனுடைய உடம்பில் வந்து வாயு, பித்தம், கபம் இது மூணும் ஒரு நிலையாக இருந்ததுன்னா மனிதனுடைய எதிர்ப்பு சத்து நல்லா இருக்குது, வியாதிகள் அவர் அண்டாது. இது வந்து இந்த மூணையும் சமாளிக்கக்கூடியது இந்த முடக்கத்தான் கீரை. முடக்கத்தான் கீரை இதனுடைய பூவுக்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப மருத்துவம் வாய்ந்தது. ஒரு மனிதனுடைய வாதம், கபம், பித்தம் இது மூணையும் ஒருநிலைப்படுத்தக்கூடியது இந்த முடக்கத்தான் கீரை. இந்த முடக்கத்தான் கீரையை ஏதோ ஒரு வகையில் நம்ம உணவாக்கி நம்ம பிள்ளைகளுக்கும் நம்மளுக்கும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு வெறும் கீரையாக கொடுத்தா சாப்பிடவே முடியாது. அதனால் என்ன செய்யணும், அந்த கீரையை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அளவாக இப்படி நம்ம சேர்த்தோம்னா, இப்போ வந்து நம்ம முடக்கத்தான் கீரை தோசை சுடுறதுக்கு என்னென்ன தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம். கீரை ஒரு கைப்பிடி, ஒரு பிடி கைப்பிடி அளவுக்கு கீரை. சீரகம் அரை ஸ்பூனுங்க, இதை நம்ம கீரையோட சேர்த்துக்கலாம். மிளகு அரை ஸ்பூனுங்க. ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு முக்கால் ஸ்பூன், இந்த ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி. இதையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து அரைக்கிறேங்க. இப்போ எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம அரைக்க வேண்டியதான். அந்த மிக்சியில் நம்ம எல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா அரைச்சிக்கணும். நம்ம தோசை மாவில் கலக்கிற அளவுக்கு இதை அரைச்சிக்கணும். சேர்த்தோம்னே அந்த சீரகம், இந்த மிளகு இது எல்லாமே ஒன்றா அதில் போட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பதமாக அரைச்சிக்கணும். அரைச்சாச்சுங்க. அடுத்து நம்ம தோசை மாவில் கலந்துக்கலாம். தோசை மாவில் நம்ம நல்லா ஒரு சோறு ஒன்று போல் கலந்து இது ஒரு 3 பேர் நம்ம ஒரு 6-7 தோசை 8 தோசை சுடுற அளவுக்கு இந்த மாவை நம்ம கலந்துக்கணும். உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி கொஞ்சம் கம்மியாக கலந்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் மாவு கலந்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக அதிகமாக உப்பு போடக்கூடாது, ஏன்னா இந்த கீரையிலேயே கொஞ்சம் உப்பு சத்து இருக்கும். ஏதோ கொஞ்சமாக அளவாக ஒரு 2 விரலில் அப்படி எடுத்து கொஞ்சமாக போட்டு நல்லா கலக்கி, இப்போ தோசைக்கல் காஞ்சிருச்சு. நம்ம அதுக்கு வந்து தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த தோசையை அதெல்லாம் ஊத்தாப்ப மாதிரி ஊற்றிக்கலாம், தோசாவும் ஊற்றிக்கலாம், நம்ம சௌகரியம் தான். இப்படி அளவாக எடுத்து விட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இதை வந்து ஒரு தோசை மாதிரியே அவங்க சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து இதனுடைய மருத்துவ குணம் அவங்களுக்கு முழுசாக கிடைக்கும். பெரிய ஆளுகளாக இருந்தாலும் சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி அளவாக கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா இதில் கொஞ்சம் அந்த கீரையை வந்து கம்மியாக கலந்துக்கோங்க. பெரிய ஆளுகளுக்குன்னா நல்லா உருப்படி கைப்படியே போட்டோன்னா 2 பேர் நல்லா சாப்பிட்ற அளவுக்கு ஒருபடி கை போட்டுக்கலாம். சின்ன குழந்தைகள் கொடுக்கும்போது அரை கைப்பிடி அளவுக்கு குறைச்சி கொடுத்து, மேலே நீங்கள் நம்ம எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ என்ன வேணால் விட்டுக்கலாம். லைட்டாக கொஞ்சம் எண்ணெயை லேசாக மேலே லைட்டாக அப்படி விட்டு அப்படி மேலே ஒரு கொஞ்சம் லைட்டாக அப்படி எண்ணெயை விட்டு அப்படி ஒரு பிரெட் கட்டி விட்டு அழகாக அப்படி மாற்றி போட்டுருங்க. தோசை அம்சமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு நைஸாக நல்லா தெளிவாக இருக்கும். அப்படி நல்லா உள்ள காஞ்சி கலந்து வந்தோடனே அப்படியே எடுத்து அதுக்கு ஒரு சாம்பாரும் சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எல்லா சட்னியும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லைட்டாக சாப்பிடும்போது கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா உடம்புல உள்ள முடக்குவாதம் உள்ள வாதம், பித்தம், கபம் இதை சீர் செய்யும். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா இடுப்பு வலிக்குது, குறுக்கு வலிக்குது, இந்த மாதிரி வேலை செய்கிறது வலி சம்மந்தப்பட்டது உள்ள வாதங்கள் எல்லாம் வந்து வாயு சம்மந்தப்பட்டதை பூரா நீக்கி விட்டு ஃப்ரீயாக ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி ஒரு 2 தோசை விட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இடுப்பு வலி வராது, கேஸ் வந்து பிடிக்காது, கேஸ் ரிலீஃப் ஆகிட்டே இருக்கும். முடக்குவாதம் அப்படி அந்த வாதத்துக்கு பேர் தான். அதனால முடக்கத்தான் கீரை, முடக்க வந்து அக்கு வருது. அதனால் முடக்கத்தான் கீரைங்கிறது இது வந்து அந்த நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் உணவாக நம்ம அதிகமாக சேர்த்தோம். இப்போ இதெல்லாம் விளைபொருள் ஆயிடுச்சு. அதிகமாக டவுனில் வந்து இப்போ நிறையா உழவு சந்தை இந்த மாதிரி இடங்கள்லாம் விற்கிறாங்க. வாங்கி இதெல்லாம் சாப்பிட்டு பயன்பெறுங்க. வணக்கம், நன்றி.
இது தோசைக்கு கொஞ்சம் சாம்பார் சட்னி இதெல்லாம் கலந்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாகவும் இருக்கும். தோசை பாருங்கள் நல்லா மெதுவாக சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு நல்லா பாருங்கள். இதை எடுத்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே எடுத்து ஒரு இதில் கொஞ்சம் சட்னி அப்படி ஒன்று போல் எடுத்து அப்படி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். மிக செலவாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ நல்லா பார்க்குறீங்க, நிறையா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. வீடியோ தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.